வணக்கம். இந்த வீடியோவில் சாட்டர்டேக்கான மெனு பிளான் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமான மெனு பிளான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், லஞ்சுக்கு சாம்பார், ஸ்நாக்ஸுக்கு பிளான்டைன் ஃப்ரை, டின்னர் டைமில் கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் அரிசியும் பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அரிசியும் பருப்பும் நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி எப்பயும் சமைக்கிறதோட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே உப்பும் பாலும் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ளேமில் வைக்க வேண்டியது தான். குக்கரில் அரிசியும் பருப்பும் வெந்துகிட்டு இருக்குது. இந்த டைமில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகமும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து இந்த குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த தாளிச்சதை உள்ளே போட்டு கிளறிட்டா பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கலுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி இது மூணுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இதை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஜீரகம், கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய்லாம் சேர்க்கக்கூடாது. வரமிளகாய் சேர்க்கணும், இல்லைன்னா பழுத்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ணதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் தாளிச்சிக்க போகிறேன். என்கிட்ட அந்த சின்ன தாளிப்பு கரண்டி இல்லாதனால நான் அந்த பெரிய பேன்லேயே ஃபஸ்ட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்குவேன், காய்கறியெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே. அதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, பெருங்காயம் இது மூணையும் போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது நான் தக்காளி சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா
எந்த காய்கறி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கூடவே உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, அப்புறம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து கூடவே நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே துவரம் பருப்பை நான் வேக வச்சு வச்சுருந்தேன், அந்த பருப்பையும் உள்ளே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா இந்த தூர் தால் சாம்பார் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி அப்புறம் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் இது வைக்க போகிறேன். அதுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும். ஸோ ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டின்னருக்கு கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது ஃபஸ்ட்டு உப்பு, மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், தைம் லீவ்ஸ், ட்ரை தைம் லீவ்ஸ், ஆரிகானோ, அப்புறம் ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் இதை மேரினேட் பண்ண விட போகிறேன். இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா, இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த மைதா மாவில் வந்து கோட் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மைதா, உப்பு, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை எடுத்து இதில் டிப் பண்ணி ஒரு கோட்டிங் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான்.